இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. பிரிவு 20 இறைவார்த்தைகள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரைத்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரைத்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம் அவருடைய கைகளில் ஆணைகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என்னை விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரைத்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 2வது ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலே மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் ஒவ்வொரு பாஸ்கா காலத்திலும் 2வது ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட வேண்டும். அன்றைய நாளிலே தூய பௌசினமாவுக்கு ஆண்டவர், இறை இரக்க ஆண்டவர் காட்சி கொடுத்து இறை வல்லமையோடும் இறை ஆற்றலோடும் நிரப்பியிருக்கின்றார். ஆகவே அந்த இறை இரக்கத்தினுடைய அந்த புதுமைகளை தூய பௌசினமால் வழியாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது தூய பௌசினமால் அந்த இறை இரக்க ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றவளாக திரு அவையில் இருக்கின்றார். ஆகவே இந்த ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு. இரக்கமே இறைவனுடைய திருப்பெயர் என்பதை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் குறிப்பிடுவார். கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் அன்பானவர், கடவுள் எப்பொழுதுமே நம் மீது தாகத்தோடு இருக்கின்றார். அவருடைய அன்பை பேரன்பினால் நம்மை ஆட்கொள்ளுகின்றார். திருப்பாடல் 118வது பாடலில் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனே அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று. எப்பொழுதுமே கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரும் அன்போடும் கரிசனையோடு பார்க்கின்றார். எப்பொழுதுமே கடவுள் நமக்கு தாராள உள்ளத்தை கொடுக்கின்றார். அவருடைய அன்பை வாரி வழங்குகின்றார். அதான் இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்தில் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய அன்பிலிருந்து
நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கின்றார். அவருடைய அன்பை முழுமையாக தருகின்றார். பலியை அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற ஆண்டவர் அந்த இரக்கத்தை தான் காணுகின்ற எல்லா மக்களிடத்திலுமே, ஏழைகளிடத்திலே, நோயாளிகளிடத்திலே கொடுத்தார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுமே இரக்க உணர்வோடு அவர் வாழ்ந்தார். 12 ஆண்டுகள் உலகம் போற்றும் திருத்தந்தையாக இன்றைக்கு உலகமே அவருடைய இந்த இறப்பிலே, இன்றைக்கு சோகத்திலே, வருத்தத்திலே இன்றைக்கு மூழ்கி இருந்தாலும் அவருடைய அந்த இரக்க உணர்வு மேலோங்கி திருவையிலே, குருக்களிடத்திலே, ஆயர்களிடத்திலே, மக்களிடத்திலே, பொதுநிலையிடத்திலே அது அருமையான நமக்கு ஒரு வாழ்வை இன்றைக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எடுத்துக்காட்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆக ஒரு இந்த நாளிலே இறையிறக்கத்துடைய ஞாயிறை கொண்டாடக்கூடிய நம் ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு குடும்பத்தாருமே கடவுளுடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துவ பணியிலே பார்க்கிறோம். அருஞ்செயல்கள், அடையாளங்கள், இயேசுடைய இந்த உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற சீடர்கள் அடையாளங்களை, இன்னும் புதுமைகளை, அற்புதங்களை, மக்களுக்கு விடுதலையை, வாழ்வை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் நற்செய்தி அறிவிப்பு, எங்கு பார்த்தாலும் புதுமைகள். ராயப்பரோ ஒரு நாளிலே 3000 பேருக்கு திரும்ப கொடுக்கிறார். என்ன பொண்ணோ வெள்ளியோ கிடையாது, மாறாக இயேசுவின் பேரால் எழுது நட என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த அன்பை பெற்றவராக, இறையிறக்க ஆண்டவருடைய வல்லமை பெற்றவராக பல புதுமைகள், அறிகுறிகள் இதைத்தன்றை முதல் வாசகத்திலே நான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக சமூகமாக திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். ராயப்பரோடு, யோவானோடு எல்லோருமே நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்கள் வாழ்நாளிலே கடவுளுடைய அன்பை பறைசாற்றினார்கள். 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். திருவெளிப்பாடு நூலில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் அருமையாக யோவான் பல்வேறு ஓமைகள் வழியாக குறிப்பிடுகிறார். நீ காண்பதை ஒரு சுருளட்டிலே எழுதி 7 இடங்களில் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று கூறுகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு நீண்ட அங்கியும் பொன்பட்டையும் அணிந்திருந்த ஒருவரை கண்டேன். அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்வற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதி வை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு வெளிப்பாடை காணுகின்றார் யோவான் ஆசிரியர். யோவான் இயேசுடைய அன்பு சீடர் இந்த திருவெளிப்பாடு நூலை எழுதியிருக்கின்றார். ஓமையோடும் உருவகத்தோடும் சொல்லுகின்றார். இயேசுவுக்கு எத்தகைய ஒரு அதிகாரம், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஒரு வெற்றி கொண்டவராக, சாவியை உன் கொடுக்க எங்கே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுடைய இந்த உயிர்ப்பு எல்லா மக்களுக்குமே வாழ்வை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது. இயேசு சீடர்களை சந்திக்கின்றார். யோவான் நற்செய்தியானது இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அந்த மூடப்பட்ட கதவு மத்தியிலே இயேசு உள்ளே வருகிறார். ஆவிக்குரிய உடலோடு வருகிறார். பாருங்கள், இயேசு எந்த அளவுக்கு சீடர்களை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கலிலேயே கொடுத்தார், திபேரிய கடலிலே கொடுக்கிறார், எம்மாவுஸ் வழியிலே சீடர்களை மீண்டும் அவர்களுக்கு இந்த அப்பத்துண்டை கொடுத்து, அப்பத்தை பகிர கொடுத்து, மீண்டும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வை கொடுக்கிறார். இங்கு பார்க்கிற பொழுது அஞ்சி நடுங்கி இருக்கிற அந்த சீடர் மத்தியிலே, மூடப்பட்ட கதவு மத்தியிலே இயேசு உள்ளே வருகிறார். ஆச்சரியப்படுகிறார்கள், எப்படி இதெல்லாம்? இயேசு ஆவிக்குரிய உடலோடு வந்து பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாக என்று சொல்கிறார். மன்னிப்பை குறிப்பிடுகின்றார். 2 வார்த்தைகளை இயேசு பேசுகிறார். இந்த இறையிறக்கத்தின் ஞாயிறு செய்தியாக அமைதியும் சமாதானமும் மன்னிப்பும் இதுதான் சொல்லுகிறார். நம்ம இறையிறக்கத்தின் ஆண்டவராக நிரப்பப்பட்ட ஒவ்வொருவருமே உங்களுக்கு அமைதி உண்டாக என்று ஆண்டவர் சீடரை வாழ்த்துகின்றார். அதில் பார்க்கிறோம், தோமா அவரோடு இல்லை. இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை நான் எப்படியும் என்ன செய்ய வேண்டும்? அவரை நான் சந்திக்க வேண்டும். இயேசுவை நான் பார்த்தால்தான் அவரை நான் நம்புவேன். அவருடைய காயங்களை என்னுடைய விரலை அவருடைய விழாவில் விட்டு அந்த காயத்திலே மத்தியிலே அத்தை ஒரு நான் நம்பிக்கை கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு நம்பிக்கையற்றவராக நமக்கு தோணாலும் தோமாவுடைய அந்த ஒரு புலன அறிவோடு நான் ஆண்டவரை நான் காண வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு இருக்கிறார். இயேசு 8 நாட்கள் பிறகு மீண்டும் அந்த தோமாவுக்கு வெளிப்படுத்துகின்றார். இதோ தோமா, உன் கையை இடு, என் விழாவில் இட்டு பார், உன் ஐயத்தை நீ தவித்துக்கொள், உன் சந்தேகத்தை தவித்துக்கொள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், எந்த அளவுக்கு இயேசுடைய ஒரு வெளிப்பாடு, எந்த அளவுக்கு ஒரு உறவு. தூயாவியை ஊதுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது, மனிதர்களை படைக்கிற பொழுது, ஆதாம் ஏவாளை உண்டாக்குற பொழுது ஆவி ஊதினார் என்பதை பார்க்கிறோம். அதேவேளை எசேக்கியேல் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தூயாவியை ஆண்டவர் மத்தியிலே ஊதி அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார். புதிய இதயத்தை, புதிய ஆவியை புகுத்துகின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய அந்த ஒரு வல்லமை கொடுக்கப்படுகிறது. சீடர்களுக்கு ஆவியை ஊதுகின்றார். இதெல்லாம் ஒரு வெளிப்பாடோடு சீடர்களை பலப்படுத்துகின்றார். இயேசு எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாத விடுகளோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுதே எல்லாருடைய குற்றங்களை மன்னிச்சிடணும். எல்லாம் பலவீனம் உள்ளவர்கள், எல்லாரும் குறையுள்ளவர்கள்.
ஆகிய இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு நம்மை அன்போடு அரவணைக்கிறார். இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இரக்கத்தோடு இருப்போம். ஒருவர் மீது நாம் இயேசு எவ்வாறு இரக்கமுள்ளவராக, இந்த மக்கள் எல்லாம் ஆயினெல்லாம் ஆடுகள் போல இருக்காங்க, இயேசு பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார். அதைத்தான் தோமாவை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நற்செய்தி அவர் ஆட்கொள்ளப்பட்டவராக இந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக வந்த ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக வந்து 7 கோயிலை அவர் கட்டுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே 7 கோயிலை கட்டுகின்றார். அந்த அளவுக்கு ஒரு கட்டட பொறியாளராக இருக்கிறார் தோமா. அந்த அளவுக்கு இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசுவை உயிர் தாண்டவரை கடவுளாக பறைசாட்டுகின்றார். வல்லமை நிறைந்த ஆண்டவராக வெளிப்படுத்துகிறார். பாருங்கள் அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை அகற்றுகின்றார். நம்பிக்கை நீக்கப்படுகிறது. அதான் சொல்றார், இயேசு சொல்லுகின்றார், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்று, நீ கண்டதால் நம்பினாய் தோமா என்று குறிப்பிடுகிறார். அப்போ காணாமலே விசுவசிப்போர் யார்? நாம தான். இயேசுவைக்கு அப்பாற்பட்டு, அவருடைய காலத்துக்கு அப்பாற்பட்டு வாழுகின்ற நம்ம எல்லாருமே 21ஆம் நூற்றாண்டை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை நம்புவோம். நற்கில் இருக்கிற ஆண்டவரை நான் நம்புவோம். அவர்தான் எனக்கு வாழ்வு, அவர்தான் எனக்கு மீட்பு, அவர்தான் எனக்கு இரக்கத்தை அருளை என் மீது பொழிகிறார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த இறை இருக்கிற அந்த ஜெபமாலை நவநாளை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தூய பௌஸ்திரம்மாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை கொடுக்கின்றார், அண்ணன் பெற்றுக் கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு நாள் தான் இந்த நாள். இறை இறக்கத்தினுடைய வெளிப்பாடு, நிறைய புதுமைகள். இந்த இறை இறக்க ஆண்டவர் வழியாக அநேக புதுமைகள். யாரெல்லாம் இந்த நவநாளில் ஜெபிக்கிறார்களோ அவர் வேண்டுகிற ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நான் நன்றி கூறுவப்பா. நற்கருணை ஆண்டவரே, வாழ்வு தருவரே, ஒளியானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த இறை இறக்கத்தை ஞாயிறை கொண்டாடக்கூடிய எங்கள் உள்ளங்களிலே இதோ பல்வேறு சோகங்கள், வருத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள் அநேக பேர் உம்முடைய இரக்கத்தை வேண்டி வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே இயேசுவே, இது உடைய தாராள உள்ளத்தோடு அந்த எவ்வாறு தோமாவை ஏற்றுக்கொண்டீரோ, சீடர்களை எவ்வாறு பலப்படுத்தினீரோ, மூடப்பட்ட கதவு மத்தியில் உங்களுக்கு அமைதி உண்டாக, சமாதானம் உண்டாக என்று வாழ்த்தினீரப்பா. இன்றைக்கு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், என்ற பல்வேறு உடல் மன பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது எனக்கு வாழ்வு கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை வளமாகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த ஏப்ரல் மாதத்திலே இந்த தேர்வு எழுதி காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், நல்ல ஒரு ரிசல்ட் வரும் என்றும், வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் திருமணம் நடக்க வேண்டும், இன்னும் குழந்தை பார்க்க வேண்டும், பல குடும்பத்தார் நம்பிக்கையோடு வேண்டுகிறார்கள். இறை இறக்க இந்த நவநாளில் ஒப்புக் கொடுக்கிற எல்லா கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள், கண்ணீர் அனைத்தையுமே நான் மாற்றக்கூடியவர் நீரே அப்பா. இது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லவர், எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லவர். இது உலக முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கேன். மத்திய 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வெளிப்படுத்தியது போல, ஏசப்பா நீரே வாழும் ஆண்டவரே, இறை இறக்கத்தினுடைய புதுமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இறை இறக்கத்தினால் அநேகம் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், நலம் பெறுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள். இந்த இறை இறக்கத்தை நம்பி இன்றைக்கு வந்து ஜெபிக்கிற நற்கனை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள் அநேக பாரங்கள், பல பிரச்சனைகள், கணவர் மனைவிக்கிடையே, மனைவி கணவருக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, பல்வேறு மனத்தாங்கல்கள் எல்லாம் முற்றிலும் நீங்குவதாக. பாருங்கள், சுமைகளோடு இருப்பவர், கண்ணீரோடு ஜெபிப்பவர் ஒவ்வொருவருக்கு ஆறுதலை கொடுப்பீராக, சமாதானத்திலார் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பும், உம்முடைய கனிவும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு நிறைய தந்து ஒவ்வொரு உள்ளங்களிலுமே உம்முடைய தேற்றுதலையும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவே, ஏசப்பா, வாரும் ஆவியானவரே, வாரும் தகப்பனே, அப்பா இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேலையை ஒப்புக் கொடுக்குறாங்க. கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் பாருங்கள், என்னால் தாங்க முடியவில்லை, கடன் பாரங்கள், சுமைகள், இன்னும் பிரச்சனைகள், உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த தீய சக்திகளோடு போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேக பேர். இதோ இந்த பிள்ளைக்கு இந்த தீய சக்தி இருக்கிறதே, இது எப்பொழுது விலகும், இந்த சாத்தான் எப்பொழுது இந்த பிள்ளைയുടെ உள்ளத்தில் விலகும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கூடிய பெற்றோருடைய வேண்டுதலை தயவோடு கேட்டறிவீராக. கர்த்தர் எனக்கென யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று திருப்பாடல் 138 சொல்வது போல, ஏசப்பா நீரே இந்த உடைய இரக்கத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கும்படி உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கின்றோம். வான்பியர் கீதத்தை இப்பொழுது நாம் இணைந்து பாடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தோ இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே
மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தே உதவி பெருக பிதாவர்க்கோ சோதனவர்க்கோ புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போ மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமேவன் டாகுகாமே. வானில் நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, எல்லாம் உண்ட அப்பம் ஏதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திறப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் இரத்தமவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோ. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தி மீண்டும் வருவீரே, ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தி மீண்டும் வருவீரே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை.